முன்னறிவித்தவர் நானே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேங்க்யூ. யாருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஏசப்பாவோட பிறப்பை பார்த்து? ஏரோது ராஜாக்கு கோவம் வந்தது இல்ல. இப்ப ஏரோது ராஜா வராரு, நீங்க எத்தனை பேரு? ஓகே, ஏரோது ராஜா ஆப்சென்ட் ஆயிட்டாரு. அதனால ஏசப்பாவுடைய பிறப்புல யோசேப்புடைய பங்கு ரொம்ப முக்கியம். யோசேப்பு எல்லாரும் வரவேற்கலாமா? யோசேப்பு யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. குழியில விழுந்த யோசேப்பு கிடையாது, இயேசுவின் தகப்பனாகி யோசேப்பு. ஓகேவா? நான் தான் யோசேப்பு, நான் நீதிமானாய் இருந்தேன். கர்த்தருடைய தூதன் ஒரு நாள் சொப்பனத்தில் காணப்பட்டு, உன்னுடைய மனைவியாகிய மரியாளை சேற்றுக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் இருந்து உற்பத்தியாகும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகினது இயேசு என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி பரிசுத்தம் போற்றுவார், ரட்சிப்பார் என்றார். நன்றி. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வராங்க, தேவதூதன். இந்த தேவதூதன் எவ்வளவு கியூட்டா இருக்காரு பாத்தீங்களா? இவர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறார். நான் தான் கேப்ரியல் தூதன். தேவனாலே ஒரு கன்னிகைக்கு அனுப்பப்பட்டேன். அந்த கன்னிகை பெயர் மரியாள். மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். நன்றி. நீங்க பைபிள்ல வார்த்தையா படிச்ச கேரக்டர்ஸ்ல இப்ப நிஜத்துல வராங்களே, எல்லாம் கை தட்டலாமா? நீங்க கை தட்டலன்னா தேவதூதர்கள் கையில என்ன இருக்கு பாத்தீங்களா? குட்டி விட்டுருவாங்க. இப்போ ஒரு மெயின் கேரக்டர் வராங்க. இவங்க தான் இயேசுவின் தாயாகிய மரியாள். வாங்க, எல்லாம் கை தட்டலாமா? நான் தான் இயேசுவின் தாயாகிய மரியாள். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது இயேசு என்னும் ஒரு குமாரன் பெறுவாய் என்று கேப்ரியல் தூதனால் அறிவிக்கப்பட்டபடியே பரிசுத்த ஆவியின் மூலமா இயேசு கிறிஸ்துவை பெற்றேன். நீங்க அப்படியே கண்ண மூடி விசுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கும் அந்த காலத்துல. கரெக்டா? இங்க பாரு. ஏன் இவங்க மூணு கேரக்டர் நிக்கிறாங்க தெரியுமா? சப்ஸ்டிட்யூட் ஏஞ்சல்ஸ் இல்ல, நிறைய ஏஞ்சல் இல்ல, நெகட்டிவ்ல ஏஞ்சல் தான் இருக்காங்க. ஓகே, சும்மா இவங்க யாரும் நான் சொல்லவே இல்லையே. இவங்களும் ஒரு தூதர். மரியாளே பயப்படாதே, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான ஒருவர் பலன் உன்மேல் நிறுவி ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேங்க்யூ. சூப்பரா சொன்னீங்க தேவதூதரே. எல்லா தேவதூதருக்கும் எல்லாம் பாய் சொல்லுங்க. எல்லா தேவதூதரும் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. போங்க. ஏதாவது புகைப்பட்டு இந்த தேவதூதர்களே பயன்படுத்துவாங்க. போது அவங்களை விசிட் பண்ண சாஸ்திரிகள் இப்போ வராங்க. எல்லாரும் கை தட்டலாமா? மொத்தம் எத்தனை சாஸ்திரிகள்? 3 சாஸ்திரிகள். வாங்க வாங்கம்மா. நான் சாஸ்திரிகள் நச்சிலிருந்து பிரித்துணிந்து வந்து பிள்ளையிடத்தில் வந்து பிள்ளையில்
நன்றி. நான்தா சாஸ்திரிகள். நாங்கள் நாங்கள் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு ஏறாதல் இடத்தில் போகாமல் வேற வழியாக திரும்பி போனோம். நன்றி. வெரி குட். குழந்தை இந்த லைட் ஆடியன்ஸ் பார்த்து பயந்துருக்காங்க. பயப்பட மாட்டாங்க. எல்லாரும் கை தட்டினாதான் உற்சாகமா இருப்பாங்க. சத்தமா சொல்லுவாங்க. நான் சாஸ்திரிகள். நான் மகிழ்ச்சியத்தையும் பொன்னையும் தூதத்தையும் வெள்ளப்பழத்தையும் காணிக்கையாக வைத்தார். நன்றி. மெய்ப்பர்கள் வாங்க. எல்லாம் கிளாப் பண்ணலாமா? ஒவ்வொரு குழந்தைங்களும் ஸ்டேஜுக்கு வரும்போது எதிர்பார்க்கறது உங்ககிட்ட இருந்து வர கிளாப் தான். நாங்கள் மேய்ப்பர்கள். இரவில் மந்தை காத்து கொண்டிருக்கும் போது தேவதூதர் வருகிறார்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு கூறினார். நன்றி. நான் தான் மேய்ப்பர். உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரிமையும் உண்டாவதாக என்றார். நன்றி. இவர்கள் மூன்றாவது மே. நான் தான் மேய்ப்பன். இன்று கைத்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். துணியால் சுத்தி எடுத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு ஒரு அடையாளம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நட்சத்திரம் வாங்க. இவங்க யாரு? ஏசப்பாவோட பிறப்புக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதை பத்தி சொல்லுவாங்க. நான் தான் நட்சத்திரம். சாஸ்திரிகளுக்கு நல்ல வழிகாட்டி. நான் நல்ல வழிகாட்டி. சாஸ்திரிகளுக்கு பிள்ளை இடத்தை காட்டினவன். நன்றி. இவருதான் இம்பார்ட்டன்ட். குழந்தை இயேசு. அந்த பெரிய இயேசு தான பாத்துக்க. குழந்தை நான் தான் குழந்தை இயேசு. நான் தாங்க பாவம் நிக்கி ரட்சிக்கப்பட்டு வந்தானே. நன்றி. யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சிருந்தது?